அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் டியூட். டிட்வா புயல் பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காவை நாசமாக்குனது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டு பக்கம் வந்து அது போயிடும்னு பார்த்தா சென்னையும் நாசமாக்கிடுச்சு. கிட்டத்தட்ட 15 சென்டிமீட்டருக்கு மேலே சென்னை முழுவதும் எல்லா இடங்களையும் பரவலாக மழை பெஞ்சு அங்கங்கே நீர்த்தேக்கம் இருந்து இப்போ கவர்மெண்ட் வந்து இறங்கி வேலை செஞ்சு எல்லாத்தையுமே வந்து சரி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 3 நாள் தொடர்ந்து சென்னையில் பெஞ்ச மழையில் தாவைக்காக்கு குளிர்காய்ச்சல் வந்துருச்சுன்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, காய்ச்சல் வந்தது காரணத்தினால தலைவர் விஜய் வந்து பனையூர்லேயே முடங்கி போயிட்டாரு. சிவியர் காய்ச்சல் விஜய்க்கு மட்டும் வராமல் ஆதவ் அர்ஜுனா, புஷி ஆனந்த் மற்றும் பல முக்கிய நிர்வாகிகளுக்கும் காய்ச்சல் வந்ததாகவும், அது மட்டும் இல்லாமல் தொண்டர்கள் முழுவதும், அதாவது சென்னையில் இருக்க தாவேகா தொண்டர்கள் அனைவருக்கும் காய்ச்சல் வந்ததாகவும் பரவலாக பேசப்படுது. ஏன் இவங்களுக்கெல்லாம் காய்ச்சல் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரியான மழை 3 நாள் மழை அப்படிங்கிறதுனால எல்லாருமே வீட்டுக்குள்ளே இருந்துட்டு ரீல்ஸ் போடுறது, படம் பார்க்குறது, மூவிஸ் பார்க்குறது, ஓடிடியில் வந்து ஏதாவது பார்க்குறதுன்னு சொல்லி அவங்க லைஃப்பை என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க தாவேக்கா அப்படின்னு சொல்லிட்டு பரவலாக பேசப்படுது. மற்ற கட்சியினர், அதாவது அதிமுக, நாம் தமிழர் கட்சி, அப்புறம் திமுக வந்து கவர்மெண்ட்ல இருக்கிறதுனால அது கவுன்சிலர்னு எல்லாரும் இறங்கி மக்களுக்கு வந்து அந்த டைமில் வந்து பாதிப்பு எதுவும் வந்துடக்கூடாதுன்னு வேலை பார்த்துட்டு முக்கியமான இடங்கள்லாம் வந்து போய் விசிட் பண்ணுறது, நிவாரணப் பொருள் தந்துட்டு இருக்க நேரத்தில் தாவைக்காவினர் எங்கேயும் வெளியில் வராமல் வீட்டுக்குள்ளேயே ஜாலியாக உட்காந்துக்கிட்டு படம் பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு இருக்கிறதாக வந்து செய்திகள் பரவி கொண்டு இருக்கிறது. நிலவரமும் அதுதான். தாவேக்கா விஜய் என்ன பண்ணிட்டு இருக்காரு பார்த்தீங்கன்னா, பனையூரில் படுத்து தூங்கிட்டு இருக்காரு. மற்ற நிர்வாகிகளும் பனையூரில் படுத்து தூங்கிட்டு மற்ற இடங்களில் வந்து ஜாலியாக அந்த மலைக்கு வெளியில் வராமல் பொழுதுபோய் கொண்டிருக்காங்க. இவங்களுக்கு அடுத்த வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த மாநாடோ ஒரு வந்து இல்லைன்னா ஒரு பொதுக்குழுவோ ஏதோ ஒன்று போட்டு அங்கே வந்து திமுகவை திட்டிட்டு மறுபடியும் போயிடணும் விஜய். அவ்வளோதான். பணியூர்லேருந்து இந்த திமுக திட்டுறதுக்காண்டி ஒரு நிகழ்ச்சிக்கு மட்டும் தான் விஜய் வெளில வருவார். மற்றபடி மக்களுக்காண்டி எந்த சேவைக்கும் விஜய் வரமாட்டார் என்பது ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் விஜய் ப்ரூவ் பண்ணிக்கிட்டே போயிட்டு இருக்காரு. இப்போ 3 நாள் நடந்த மக்கள் அவதிப்பட்ட அந்த சென்னையில் இருக்க மழையிலையுமே தாவேக்க நிர்வாகிகள் எங்கேயும் வந்து நின்னதா ஒரு இதுவும் இல்லை, எதுவும் இல்லை. ஸோ வந்து வழக்கம் போல் அவங்க இதெல்லாம் கண்டுக்கவே மாட்டாங்க. நீங்கள் என்ன நடந்துக்கோ எங்களுக்குலாம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மாதத்துக்கு ஒரு பொதுக்குழு மாநாடை போட்டு திமுகவை திட்டிட்டு மறுபடியும் வீட்டில் போய் பதுங்கு குழி மாதிரி பனியூரில் படுத்து தூங்குவார் விஜய். அதுவும் போல் இந்த டைமும் வந்து வெளில வர மாட்டார், அது எல்லாரும் தெரிஞ்சது தான். அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து எதுவும் பண்ண போகிறதில்ல, அது வேறு விஷயம். ஸோ வந்து டோட்டல் வேஸ்ட் தாவேக்கா. இந்த இந்த டைமில் வந்து தான் வந்து தாவேக்கா வெளில வந்து மக்களுக்கு சேவை செய்கிற மாதிரி ஒரு ஸ்கோர் பண்ணணும். அதையுமே பண்ண மாட்டேங்கிறீங்க. இவ்வளோ சோம்பேறியாக இருக்காங்களேன்னு தான் நம்மளுக்கு வந்து ஒரே வருத்தமாக இருக்குது. மீண்டும் ஒரு வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.